இருக்குல்ல, எல்லாத்தையும் கெட்டி முடிச்சுட்டு எந்திரிச்சோன்னா அடுத்த வேலையை பார்க்கலாம். அதான் இருக்கிறதுலே பெரிய வேலை இதுதான். மற்ற வேலைகள் எல்லாம் எல்லாரும் பார்த்துருவாங்க. பூ கட்டுறதுக்கு தான் யாரும் இப்படி இருக்கிறது இல்லை. அதை எல்லாத்தையும் கட்டி முடிச்சுட்டு ஒரே அடியாக எந்திரிச்சிடலான்னு இருக்கோம். ஒரே அடியே இப்பவே இருந்து எல்லாம் கட்டி முடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், 9 மணி 10 மணி மேலே ஆயிரும். கொஞ்சம் எந்திரிச்சு ரெஸ்ட் எடுத்து டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அப்புறமா இருந்து கட்டலாம்ல. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மைனி, நாங்கள் எல்லாம் கட்டி முடிச்சுட்டு எந்திரிக்கும். இனி சாமி படத்துக்கு போடக்கூடிய பூ மட்டும் தான் கட்டணும். சரி, இப்படியே இருந்தால் ஃபங்க்ஷனுக்கு எப்போ போகிறது? எந்திரிங்க, எந்திரிச்சு எல்லாரும் கிளம்புங்க. ஃபங்க்ஷனுக்கா? எந்த ஃபங்க்ஷனுக்கா? பொண்ணு வீட்டில் ரிசப்ஷன் வச்சிருக்கான். அதனால இங்கேருந்து எல்லாரையும் வர சொல்லியிருந்தாவ. ஃபர்ஸ்ட் நானும் இவியலும் தான் போகிற மாதிரி இருந்துச்சு. சரி, இப்போ நீங்கள் எல்லாரும் இருக்கீங்களா, அதனால எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வந்துடலாம். ரொம்ப நேரம்லாம் அங்கே நிற்க வேண்டாம். பொண்ணு வீட்டுக்கு போனோமா, ரிசப்ஷன் அட்டன் பண்ணோமா, வந்தோமான்னு இருக்கணும், அவ்வளோதான். ஐயா மைனி, அதுக்கு நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்களேன். அட, எல்லாரும் சேர்ந்து போனதானே நல்லா இருக்கும். மாப்பிள்ளை வீட்டிலேருந்து நம்ம இவ்வளோ பேர் போனதானே கொஞ்சம் மரியாதையாக இருக்கும். கேக்கா, வீட்டில் இவ்வளோ வேலை இருக்குது. இந்த நேரத்தில் எல்லாருமே அங்கே போனால் நல்லா இருக்காதுல்ல. நாங்கள் நாளைக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சு இங்கே உள்ள வேலையெல்லாம் பார்க்கோம். நீங்கள் 2 பேரும் டக்குன்னு போயிட்டு வந்துருங்க. இருக்கட்டும் லட்சுமி, அதனால என்ன, வாங்க டக்குன்னு போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துல எல்லாரும் போயிட்டு வந்துடலாம். ஆமா, இந்த அக்கா சொல்றது கரெக்ட் தான். எல்லாரும் சேர்ந்து போனாதானே மாப்பிள்ளை வீட்டிலேருந்து இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா இவங்களுக்கும் கௌரவமா இருக்கும். சிந்து, செல்வி, வாங்க எந்திரிங்க. எல்லாரும் டக்குன்னு ஒரு சேலையை மாத்திட்டு வாங்க. அப்படியே ரிசப்ஷன் போயிட்டு வந்துருவோம். நைட்டு வந்துட்டு நமக்கு வீட்டில் வேலை இருக்கு. விளக்கு முன்னாடி பொண்ணுக்குள்ள பட்டு எல்லாத்தையும் வச்சு கும்பிட வேண்டியது இருக்கு. அதனால நம்ம டக்குன்னு போயிட்டு ரிசப்ஷன் அட்டன் பண்ணிட்டு டக்குன்னு வந்துடலாம். விடிஞ்சா கல்யாணம் தான். ஆனால் என்ன பண்ணதுக்கு, அவளுக்கு இப்போ ஈவினிங் குள்ள ரிசப்ஷன் வச்சிருக்கு. பொண்ணு வீட்டில் ரிசப்ஷன் வைப்பாவல்ல ஈவினிங். அதனால நம்ம வீட்டிலேருந்து யாரும் போனால் அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அதனால தான் மைனி, நீங்க சொல்லுதெல்லாம் கரெக்ட் தான். நீங்க டக்குன்னு போயிட்டு வந்துருங்க. இப்போ நைட்டுக்குள்ள சாமிக்கு வைக்கக்கூடியது எல்லாத்தையும் நாங்கள் ரெடி பண்ணணும்ல. இல்லைன்னா ஒரு 2-3 பேரா போயிட்டு வாங்க. இந்த ராணி அக்கா, சிந்து அக்கா, லட்சுமி அக்கா, நீங்க 3 பேரும் எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வாங்க. நாங்கள் இங்கே இருக்கோம். போனா எல்லாருமே சேர்ந்து போலாம் செல்வி, அதுதான் நல்லா இருக்கும். ஆமா, எல்லாரும் சேர்ந்து போலாம். டக்குன்னு போங்க, எல்லாரும் ட்ரெஸ் மாத்துங்க. மீதி இருக்கிற பூவெல்லாம் நான் இங்கே ஆளை வச்சு தொடுக்க வச்சுக்கேன். செல்வி, ராணி, அவங்க கூப்பிடாங்கல்ல, வாங்க போயிட்டு வந்துடலாம். சரிக்கா, அப்ப கிளம்புவோம். வசந்தி, நீயும் போய் ஒரு சேலையை மாத்திட்டு வா. நாங்களும் ஒரு சேலையை மாத்திட்டு வாரம் போயிட்டு வந்துருவோம். சரி, நானும் இவியலை போய் கூப்பிட்டு ரெடியாக சொல்லிக்கேன். மற்ற வேலையை வீட்டுக்குள்ளே டெக்கரேஷன் எல்லாம் நடக்கு. அதெல்லாம் என் சின்ன மையன் பார்த்துப்பான். 1 மணி நேரம் தான். போனாமல் ஒரு ஃபோட்டோ கிட்ட எடுத்தோமா வந்தோமான்னு இருக்கணும், அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாரும் ரெடியாக இருங்க, லேட் பண்ணிடாதீங்க. சரி மைனி, நாங்கள் ரெடி ஆகும். நீங்களும் போய் ரெடி ஆகுங்க. வசந்தி, சின்ன பொண்ணுக்கு இப்போ எப்படி இருக்கு, பரவாயில்லையா? அவளையும் கூப்பிட்டு போகலாமா? இல்லைக்கா, அவள் படுத்திருக்கா. மாத்திரை போட்டுட்டு அவளுக்கு கொஞ்சம் இது போட்டு கொடுத்தேன், கடுகாப்பி போட்டு கொடுத்தேன், குடிச்சிட்டு படுத்திருக்கா. இன்னைக்கு கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுத்தாலும் நாளைக்கு அவளுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். அதுக்கு தான். சரி, அப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு நாமெல்லாம் போயிட்டு வந்துருவோம். சரிக்கா, அப்போ நாங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகும். பாபி, எனக்குள்ள மேக்கப் எப்படி இருக்கு? ஓகேவா? மேக்கப் ரொம்ப சூப்பரா இருக்குடி. என் கல்யாணத்துக்குலாம் இந்த மாதிரி தான் மேக்கப் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு என்கேஜ்மெண்ட்டுக்குள்ள மேக்கப் அந்த அளவுக்கு பிடிக்கவே இல்லை. நான் ரிசப்ஷனுக்கு என்ன பண்ணதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இந்த மேக்கப் ஓரளவுக்கு நல்லா இருக்குல்ல. அப்ப என்கேஜ்மெண்ட்டுக்கு வேற மேக்கப் ஆர்டிஸ்டா? ஆமா, மேக்கப் ஆர்டிஸ்ட் 2-3 பேர்கிட்ட போய் ட்ரையல் பார்த்துட்டு வந்தேன். அதுல ஒரு 2-3 பேரை எனக்கு பிடிச்சது. கொஞ்சம் நார்மலா இருந்தவங்களுக்கு வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒர்க் கொடுத்தேன். அப்புறம் ரிசப்ஷனுக்கு. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து நான் வெட்டிங்க்கு கொடுத்துருக்கேன். அடேங்கப்பா, மேக்கப்பே எல்லாமே இந்த லெஹங்கா மட்டும் போட்டுட்டுனாலே அழகா தான் இருக்கும். ஏன்னா லெஹங்காவே ரொம்ப கிராண்டா இருக்குல்ல. ஆமா, எனக்கு இது கூட இன்னொரு லெஹங்காவும் நல்லா பிடிச்சது. அப்புறம் நான் அது எடுக்கணுமா வேண்டாமான்னு யோசிச்சு லாஸ்ட் இதை எடுத்துட்டு வந்தேன். அது ஒரு மாதிரி ரெட் கலரு. இது உனக்கு ரொம்ப நல்லா இருக்குடி. தேங்க்ஸ். அப்படி மாப்பிள்ளை வீட்டில் எல்லாரும் வந்திருக்காவ. அம்மா, எதுனாலும் இந்த பக்கம் வந்து பேசுமா. ஜடையை இந்த பக்கம் தூக்கி போட்டதுனால எனக்கு இந்த பக்கம் திரும்பவே முடிய மாட்டேங்கி. சரி, அவங்க வீட்டிலேருந்து வந்தா இப்போ என்ன பண்ணணும்? ஒண்ணுமே பண்ணாண்டா. நான் உன்கிட்ட வந்து சொன்னேன் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்திருக்காவ அப்படின்ட்டு. பவித்ரா, நீ சாப்பிட்டியா? இல்ல ஆண்டி, இனிமே தான் சாப்பிடணும். ரேகா வாரேன்னு சொல்லியிருக்கா. அதை அவ கூட போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? சரி, அப்ப நீ போய் சாப்பிடுன்னா சாப்பிடுமா. அம்மா, அவ என் கூட இங்கேயே நிக்கட்டுமா? அபி, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லாரும் வந்திருக்காங்களாம். அவங்க இப்போ ஃபோட்டோ எல்லாம் எடுப்பாங்களா? அவங்க ஃபோட்டோ எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் வரேன். சரி, ஆனால் கீழே இருக்கேன்னா இதில் தான் இருப்பேன். சரி, எனக்கு ஸ்டேஜில் தனியாகவே நிற்கிறதுக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது. அதனால தான் எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா அவள் இங்கே வந்து நிற்பா. ஆண்டி, நான் கீழே வரேன் ஆண்டி. சரிம்மா, நீ இதில் ஃப்ரெண்ட்லேயே இருந்துக்க, சரியா? சரி ஆண்டி. ஏடி லூசு, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன். அவளை இதிலே இருக்க சொல்ல, அவள் எப்படி இதிலே நிற்பா? ஏம்மா, அவள் இதில் நின்னா உனக்கு என்ன பிரச்சனை? மாப்பிள்ளை வீட்டில இருந்து வரக்கூடியவங்க எல்லாம் இங்கே யாரும் நிற்கக்கூடாதுன்னு எதுவும் சொல்லுவாங்களே என்ன? ஏம்மா தாயே, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாவ. அவங்க எல்லாரும் நின்று ஃபோட்டோ எடுப்பாவல்ல, அப்போ அந்த பிள்ளை இடையில நின்று நல்லா இருக்காதுல்ல, அதுக்கு தான் சொன்னேன். சரி, இப்போ அவங்க வரும்போது நான் என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ணாண்டா, வாங்கன்னு கூப்பிடு. அவளும் பண்ணா போதும். ஏம்மா, எப்போதான் இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு கல்யாணம் முடிஞ்சு ரெஸ்ட் எடுப்போமோ? ஆமாம், உனக்கு ரொம்ப தான். வீட்டுக்கு மட்டும்னு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மட்டும்தான் அப்படின்னு இவ்வளோ கிராண்டாக வச்சிருக்காவ. சே, லட்சுமி அக்கா வரைக்கும் நல்ல சாரியை கட்டிட்டு வந்திருக்கு. ஏன் சாரியை பாரு. என்னோட எங்கேயாவது போகும்போது கோயிலுக்கு எதாவது போகும்போது கட்டலான்னு இந்த சேலையை எடுத்து வச்சேன். இப்படி ஒரு நாள் முன்னாடி ரிசப்ஷன் இருக்குன்னா முன்கூட்டியே சொல்லி வைக்காண்டாமா? நம்ம ஒரு சேலையை கடையில் போய் எடுத்துட்டு வந்திருப்போம். இப்போ பாரு என்னன்னு, என் ட்ரெஸ் நல்லாவா இருக்கு. சே, வந்திருக்கவங்கள எவ்வளோ நல்ல சாரி கொடுத்துருக்காவ. எப்பவும் லூசு மாதிரி நிற்கக்கூடிய ராணி அக்காவே நல்ல சேலை கொடுத்துட்டு வந்திருக்காவ.
வசந்தி, இதுக்கு நீ வீட்லயே இருந்திருக்கலாம், இல்ல ஒரு சுடிதாரையாவது கடன் வாங்கி போட்டு இருந்திருக்கலாம். அந்த சின்ன பொண்ணுட்ட நல்ல சுடிதார் ஒன்று இருந்துச்சு. செல்வி அக்காக்கு ஹேர் ஸ்டைல பாருங்களேன், ஃபங்க்ஷனுக்கு வர நோடி சைட்ல ஒரு முடி அந்த பக்கம் ஒரு முடின்னு இழுத்து விட்டு என்ன ஸ்டைல காமிச்சிட்டு நிக்கி. நல்லா கிராண்டா தான் வச்சிருக்கா போல இருக்கு ஃபங்க்ஷன். பாத்தியாக்கா? ஆமா, அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸு அப்புறமா பிசினஸ் பார்ட்னர் அவங்க எல்லாம் நிறைய உண்டுல, அதனால எல்லாருக்கும் ஒரு பார்ட்டி மாதிரி இன்னைக்கு வச்சிருக்காவலாம். திடீர்னு தான் பிளான் பண்ணிருக்காவ, இல்லைன்னா நான் முன்கூட்டியே உங்க எல்லார்கிட்டையும் சொல்லியிருப்பேன் ராணி. அதனால இப்ப என்ன மேனி, அதான் வந்துட்டோம்ல. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டே இருந்தோம். உன்ன இது ஒன்று சொல்லிட வேண்டியது, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நேரம் ஆயிட்டோ? இல்லை இப்பதான் ஒரு 7 மணிக்கு மேலே தான் ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் ஆச்சு. இப்பதான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவள் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் பிஸ்னஸ் பார்ட்னர் எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாவ. ஏன்னா இன்னைக்கு ஆஃபீஸ் டே பார்த்தியா, அதனால 6:30 மணிக்கு மேலே தான் எல்லாரும் வராவ. நீங்கள் கொஞ்சம் மிந்தியே வந்திருக்கலாம். ஆமா, நீ நல்லா ஈஸியா சொல்லி மிந்தியே வந்திருக்கலான்னு. யாராவது இப்படி ஒரு நாள் முன்னாடி ரிசப்ஷன் வைப்பாங்களா? விடிஞ்சா கல்யாணம், வீட்டுல எல்லாத்தையும் அப்படியே போட்டு வந்திருக்கோம். நான் இவங்க எல்லாம் இருக்கிறதுனால ஒரு வேலையா முடிச்சோம் டக்கு டக்குன்னு. இன்னும் ஏகப்பட்ட வேலை கிடக்கு வீட்டுல, கெஸ்ட் எல்லாம் ஒவ்வொருத்தரா வந்துட்டே இருக்காவ. சரி நீ கூப்பிட்டு நான் இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்போ ரொம்ப நேரம் நிக்க முடியாது, அதனால சீக்கிரமா நாங்க கிளம்பிடுவோம். ஆமா புரியுது, எனக்கும் வீட்டுல ஏகப்பட்ட வேலை கிடக்கதான் செய்யி. அவதான் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வைக்கணும், ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படின்னு பார்ட்டி மாதிரி, அதனாலதான் சரின்ட்டு வச்சாச்சு. சரி எல்லாரும் வாங்க போட்டோ எடுப்போம். சரி வாங்கடே எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு வீட்டுக்கு போவோம். வாங்க ஆண்டி, எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடு. எல்லாரும் வாங்க. ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்குமா, நீயும் ரொம்ப அழகா இருக்க, மேக்கப்லாம் அழகா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. ஏ அம்மா, இந்த லெஹங்காவே ஒரு 50 கிலோ வெயிட் வரும்போல இருக்கே, எப்படிதான் போட்டுட்டு நிக்காவளோ தெரியல. நம்ம சேலையை பாரு, அசிங்கமா இருக்கு. எப்படினாலும் இந்த லெஹங்கா ஒரு 10,000 15,000 வராது. கழுத்துல போட்டிருக்க நெக்லஸ் அதை விட பிரம்மாண்டமா இருக்கு. இவங்க கையில மட்டும் பணம் எங்க இருந்து வருமோ தெரியாது. நம்ம ஒரு 10 ரூபாய் சேர்க்கறதுக்கு முன்னாடி என்ன பாடா இருக்கு. இதே மாடல்ல ஒரு நெக்லஸை நான் வாங்கி காட்டுறேன். பாவம் ரொம்ப டயர்ட் ஆயிட்டா. இனி நாளைக்கு காலையில எந்திக்கணும், அடுத்த மேக்கப்புக்கு ஆள் வரும், அப்புறம் பட்டை உடுக்கணும், நகையை போடணும், ஹேர் ஸ்டைல் பண்ணணும், என்ன பாடா இருக்கும். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி ரிசப்ஷன் வைக்கலாம் அவ தான் சொன்னா, இல்லைன்னா இந்த ஒரு ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணி இருந்திருக்கலாம். எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. நேற்று என்கேஜ்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப டயர்டா தான் இருந்தா. நேற்று சீக்கிரமா உறங்கிட்ட பத்துக்க. இன்னைக்கு என்ன அடுத்த ஃபங்க்ஷனு, இன்னைக்கும் சீக்கிரம் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லு, இல்லைன்னா காலையில கண்ணை திறக்க முடியாது, உடம்பு வலி. எல்லாரும் இங்க பாருங்க, போட்டோ எடுத்துருவோம். ஆண்டி அங்கிள் யாருமே வரலையா? வீட்ல இருந்து பசங்க யாருமே வரல? வீட்ல கல்யாண வேலை இல்லம்மா, எல்லாருக்கும் நிறைய வேலை இருக்கு. பசங்களையும் கூப்பிட்டோம், அவங்க வந்து நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வரதுக்காண்டி இன்னைக்கே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காவ. ஓ அப்படியா, நான் எல்லாரும் வருவாங்க அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இன்வைட் பண்ணியிருக்கோமா, அதனால பசங்க எல்லாரும் வருவாங்க, ஜாலியா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். நாளைக்கு மேரேஜ்க்கு எல்லாரும் வந்துருவோம், டான் 8 மணிக்கெல்லாம் இங்க வந்துருவோம். தேங்க்ஸ் ஆண்டி. இங்க பாருங்க, கேமரா பாருங்க, அப்படியே நில்லுங்க, அப்படியே நில்லுங்க. இனி எல்லாரும் வாங்க சாப்பிடுவோம். வீட்லயே ஃபுட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் டி. இப்போ அங்கேயே போய் சாப்பிடண்டாமா? இருக்கட்டும், ரொம்ப ஹெவியாலாம் ஃபுட்டு எதுவுமே வைக்கல. நான்வெஜ் அது இதுன்னு எதுவுமே வைக்கல, சும்மா ஒரு டீ பார்ட்டி மாதிரி தான் வச்சிருக்கோம். லைட்டாக ஃபுட்டு தான் இருக்கு, உங்களுக்கு எது வேணுமே எடுத்து சாப்பிடுங்க. பஃபே சிஸ்டம் மாதிரி தான் வச்சிருக்கோம். இட்லி தோசை அந்த மாதிரி லைட்டான டிஃபனும் இருக்கு. மற்றபடி ஸ்நாக்ஸு, கட்லெட்டு, பப்ஸு, அப்புறமா சாண்ட்விட்ஜு இதெல்லாம் கூட இருக்கு. டீ காஃபி ஜூஸ் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ சாப்பிடுங்க, லைட்டாக சாப்பிடணுன்னாலும் சாப்பிடுங்க. ஏ அம்மா, இங்க வந்ததுல உருப்படியா நடந்த ஒரே விஷயம் சாப்பாடு தான். ஆனா பாவம் தான் சின்ன பொண்ணு. சரி வந்ததுக்காண்டி லைட்டா ஏதாச்சும் சாப்பிடுவோம். ஏன்னா வீட்டுல அவ்வளவு வேலை கிடக்கு பத்தியா, அதை யோசிச்சே எனக்கு மண்டையெல்லாம் வலிக்கி. புரியுது சிவகாமி, இருந்தாலும் ஏதாச்சும் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகலாம். சரி நான் எல்லாரையும் கூப்பிட்டு வரேன், நீ போ. எல்லாரும் சாப்பிட்டு போங்க. சரிம்மா அதெல்லாம் நீ சொல்லவா வேணும். சரி வாங்க, ராணி, செல்வி, சிந்து எல்லாரும் வாங்க, லைட்டாக ஃபுட் ஏதாவது சாப்பிடுவோம். சாப்பிட வேணாம், இப்போ பசிக்கலன்னு சொன்னா என்ன இவ விட மாட்டேங்குதா. வா நம்ம டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். வீட்டுக்கு போய் நிறைய வேலை இருக்கலாம். சரிக்கா, சாப்பிடாம போனா மாதிரி அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். சரி வாங்க. நாளைக்கு பசங்க எல்லாரையும் கூட்டிட்டு எல்லாரும் சீக்கிரம் வந்துருங்க, அப்பதான் மண்டபத்துல ஃப்ரெண்டு ரோல இடம் கிடைக்கும். எல்லாருக்கும் இருக்கணும்ல. நீங்க லேட்டா வந்துட்டீங்கன்னா அன்னைக்கு மாதிரி என்கேஜ்மெண்ட்டுக்கு எல்லாரும் பின்னாடி நின்ன மாதிரி தான் நிக்கணும், இல்லைன்னா இப்படி சைட்ல ஓடி நிக்கணும். அதனால நாளைக்கு காலையில எல்லாரும் சீக்கிரமா வந்துருங்க. சரிம்மா, நாங்க நாளைக்கு காலையில சீக்கிரம் வந்துருவோம். சரியா? சரி ஆண்டி.